Hi friends, welcome to SK Moto Drive. இன்னைக்கு நம்ம பார்க்குற கார் பிரீமியம் செடான் Volkswagen Virtus. இந்த மாடல் GT லைன் மாடலுங்க. Volkswagenங்கிற போல்டான பேட்சிங் வந்தது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட்ஸ் வந்துடுதுங்க. ஷைனிங் பிளாக்ல வந்து ஒரு 16 inches அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜிடிங்கிற பேட்சிங் இங்கே இருக்குங்க. மிரர்ஸ் வந்துடுதுங்க வித் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரூஃப் வந்துடுதுங்க. வண்டியோடைய இதில் பார்த்தீங்கன்னா குரோம் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 179 mm இருக்குங்க. ஸோ அதனால் உங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் கீழே இடிக்காது. பேக் வியூ பார்க்கலாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் வந்திருக்குங்க. மேலே வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்திருக்கு. இந்த மாடல் வந்து GT ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் எடிஷனுங்க. இதில் வந்து 8 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. இன்ஜின் பே பார்க்கலாங்க நம்ம. இந்த வண்டி இன்ஜின் வந்து 1.5 TSI இவோ இன்ஜினுங்க. இதனோட இன்ஜின் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 150 PS 250 Nm டார்க் வருது. அதில் 1 லிட்டர் இன்ஜின் வருதுங்க. அதில் 115 PS 178 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அடுத்தது நம்ம பூட் ஸ்பேஸ் பார்க்கலாங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 521 லிட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய லக்கேஜ் பே தான் இதுலங்க. ஸ்டெப்னி வீல்ஸ் இருக்குங்க. கீழே டூல்ஸ் கிட்டெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சீட்ஸ் பார்க்கலாங்க. டோர்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க. மிரர் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து லைட்ஸ் சுவிட்சஸ் வந்து கீழே ரைட் சைடில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து கீழே வந்து இது வந்து பவர் கண்ட்ரோல்டு சீட்ஸ் வந்துடுதுங்க. லெதர் சீட்ஸு. இது டாப் மாடல் GT லைன் ப்ளஸ் மாடலு. அதனால் உங்களுக்கு டாப் மாடலில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடுதுங்க. ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ரேப்டு ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்குறாங்க. ஜிடிங்கிற பேட்சிங் இதில் இருக்குங்க. ரெட் ஸ்டிச்சஸில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டருங்க. 10.25 வந்து சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே இருக்குங்க. இதில் வந்து ஆம்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சன்ரூஃப் வந்து இந்த மாடலில் கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்போர்ட் லைனுங்கனால பிளாக் கலர் தீம் ஃபுல்லாகவே இருக்குங்க. லைட்ஸ் வந்து LED லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் வந்துடுதுங்க. பேக் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாங்க. உள்ளே வர்றது வந்து கொஞ்சம் ஹெட்டை வந்து மெயின் பண்ணி உள்ளே வரணுங்க. உட்காந்தோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மேலே வந்து ஒரு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து LED லைட்ஸ் வந்து ரீடிங் லைட்ஸ் இங்கே வந்துடுதுங்க. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துடுதுங்க. உங்களுக்கு ஒரு AC வெயின்ஸ் வந்துடுதுங்க. ஒரு C டைப் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கால் நல்லா நீட்டி உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. அப்ரைட் பொசிஷனில் இருக்குது சீட்ஸு. அதனால் உங்களுக்கு லாங் ட்ராவலுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரைவ் பார்க்கலாங்க. இந்த மாடல் வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகுது. சவுண்டு வந்து மெயினாக கேபின்குள்ளே நமக்கு பெருசாக கேட்கலைங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DSG கியர் பாக்ஸ்னால இந்த ஷிஃப்ட்ஸ் வந்து நமக்கு டோட்டலாகவே உங்களுக்கு தெரியாதுங்க. எந்த கியரில் இதாவதுங்க நம்ம ஸ்பீடோமீட்டரில் பார்த்து தான் நமக்கு தெரியும். இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஃபர்சன் சஸ்பென்ஷன் அண்ட் வந்து ட்விஸ்ட் பீம் ஆக்சில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்குறாங்க. ஏர் கேருங்கிற டெக்னாலஜி இருக்குங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் லாங் டிரைவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. வோல்க்ஸ்வேகனில் என்னுடைய பர்சனல் அனுபவம் ஒன்று இருக்குங்க. நாங்கள் வந்து 2017 வோல்க்ஸ்வேகன் ஆமியோன்னு ஒன்று வச்சுருந்தோம். அதுவும் DSG கியர் பாக்ஸ் 1.5 டீசல் வச்சுருந்தோம். அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் காருங்க. அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் வோல்க்ஸ்வேகன் வந்து நம்ம பில்ட் குவாலிட்டிலையும் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி எல்லாத்துலேயுமே வந்து டாப் நாச்சாக இருக்குங்க. அது நம்ம ஆல்ரெடி ட்ரைவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தோம். அதனால் அதை பற்றி தெரியுங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் வந்து 4.5 மீட்டர் லாங்குங்க. ஸோ அதனால் லாங்காக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன காம்பேக்ட் காரை ஓட்டுற மாதிரி தான் இருக்குதுங்க.
ரொம்ப வந்து இதுவா கஷ்டமா தெரியல. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஜெர்மன் கார்ஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல தான் உங்களுக்கு அ ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் இது டிம் பிரைட்லாம் வரும். ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வைப்பர் கண்ட்ரோல்ஸ் வரும். இந்தியன் பிராண்டுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இதாங்க. ஸ்டியரிங் கேலிப்ரேஷன் வந்து நல்லா இருக்குங்க. நம்ப சிட்டியில ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. கொஞ்சம் ஸ்பீட் பில்டப் பண்ண உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா உங்களுக்கு டைட் ஆகுதுங்க. டர்னிங் ரேடியஸ் வந்து 5.02. ஸோ, அதனால வந்து யூ டர்ன்லாம் வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியா எடுக்கலாங்க. ரிட்டர்ன் டூ சென்டர் வந்து ஈஸியா ஆயிருதுங்க. இல்ல ஜிடி லைன் மாடல் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷன் லைக் பண்ணுறவங்களுக்கு பிளாக் இன்டீரியர்ஸ்க்கு இந்த மாடலுங்க. இதிலே வெர்ச்சூஸ் குரோமுங்கிற மாடல் இருக்குங்க. ஸோ, அது ஃபுல்லி குரோம் எடிஷன்ஸாக இருக்கும். சீட்ஸ் எல்லாம் வந்து டியூவல் டோனில் வருங்க. அது வந்து ஜென்ரல் பையர்ஸ்க்கு அது இருக்கும். இது ஸ்போர்ட்டியராக லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாடல்ஸ் வந்து நல்லாயிருக்குங்க. இதுலேயே 1 லிட்டர் இன்ஜின் வருதுங்க. அந்த 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ஃபர்ட்டா உங்களுக்கு ஸ்பீடு வந்து கிராஜுவலா போறவங்களுக்கு அந்த மாடல் வந்து நல்லா செட் ஆகுங்க. இந்த மாடல் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா லைக் பண்றவங்களுக்கு இந்த மாடல் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ, டிபெண்டிங் அப்பான் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி நீங்க 2 வண்டியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாங்க. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ல லாங்குக்கு வந்து ஒரு 16 to 18 வரைக்கும் கிடைக்குங்க. ஒரு 100க்குள்ள மெயின்டெயின் பண்ணி ரன் பண்ணா. சிட்டிக்குள்ள வந்து ஒரு 10 to 12 வரைக்கும் கிடைக்குங்க. இந்த கார்ல வந்து 2 டிரைவிங் மோட்ஸ் இருக்குங்க. டி மோடு வந்து நம்ம ரெகுலரா ரன் பண்றது. இதிலேயே வந்து ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குங்க. ஸோ, அது போட்டோம்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸு இன்ஜினோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கலாங்க. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில மேனுவல் மோடும் இருக்குங்க. ஸோ, அத ரன் பண்ணி நம்ப போட்டோம்னா பெடல் ஷிஃப்டர்ஸ் மேல இருக்குங்க. அத யூஸ் பண்ணி வந்து நம்ப வந்து ஓவர்டேக்ஸ் இதுக்கு ஏதோ எமர்ஜென்சிக்கு பண்றதுக்கு நம்ம அத மேனுவல் மோட் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். பட் டிரைவ் மோடே சஃபிஷியன்ட்டா இருக்குங்க ரெகுலர் டிரைவுக்கு. இந்த 1.5 டிஎஸ்ஐ இன்ஜின்ல வந்து ஆக்டிவ் சிலிண்டர்ஸ் டெக்னாலஜின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிராஜுவலான நம்ம ஒரு ஸ்பீட்ல போறப்ப 2 சிலிண்டர் மோடுன்னு ஆக்டிவேட் ஆயிருங்க. ஸோ, 2 சிலிண்டர் வந்து கட் ஆஃப் ஆயிரும். இது வந்து மைலேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கிறது அவங்க கம்பெனிக்காரங்க கிளைம் பண்றாங்க. 2 சிலிண்டர்ல நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையாதுங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். தேவைப்படுறப்ப அந்த 4 சிலிண்டரும் ஆக்டிவேட் ஆயிருங்க. இதுதான் இந்த டெக்னாலஜி உடைய ஒர்க்குங்க. ஜிடி மாடல்ல 5 வேரியன்ட்ஸ் வருதுங்க. இதிலேயே வந்து வெர்ச்சூஸ் குரோம் மாடல்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 வேரியன்ட்ஸ் வருதுங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவல், ஆட்டோமேட்டிக் 2 இதுலயும் குடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு வந்து 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி இருக்குங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப் டூ 6 இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாங்க. இந்த வண்டியோட ஸ்டார்ட்டிங் மாடல் பிரைஸ் வந்து 11,55,000 வருதுங்க. கம்ஃபோர்ட் லைன்ங்கிற மாடல். டாப் மாடல் ஜிடி லைனோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 19,39,000 வருதுங்க. இந்த காரை நமக்கு ரிவ்யூ கொடுத்தது ரமணி வோல்க்ஸ்வேகன். அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கலாங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுமா, நீங்கள் ரமணி வோல்க்ஸ்வேகனை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.